அனைவருக்கும் வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை ஜெய்ஜெய்ஷுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கு எபிசோட் 3. இன்றைக்கி என்ன நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக பெண்கள் எல்லாருமே மனிதர்களாக பிறந்த எல்லாருமே சந்திக்கிற விஷயம்தான். ஆனால் ஒரு பெண் அப்படின்றவங்க திருமணத்திற்கு முன்னாடி இருக்க அந்த வாழ்க்கைக்கும் பின்னாடியும் தன் வாழ்க்கையை மொத்தமாக மாற்றிட்டு இருக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குள்ளே எழுற அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். அதுதான் செல்ஃப் டவுட், அதாவது சுய சந்தேகம். இப்போது நான் சொல்ல போகிற இந்த ஒரு விஷயம் உங்களோட ரெசனேட் ஆகுதா அப்படின்னு பாருங்கள். நீங்கள் பிஃபோர் மேரேஜ் உண்மையாகவே சப்போர்ட்டிவான ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்க, இல்லை ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது, ஆனால் உங்களோட திறமைகள் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு உங்களால் வேலைக்கு போக முடியுது, நீங்கள் நினைக்கிற ஏதோ ஒரு விஷயத்த உங்களால் செய்ய முடியுது. அதனால் உங்களுக்கு உங்கள் மேலே ஏதோ ஒரு நம்பிக்கை உருவாகுது. அது என்ன நம்பிக்கை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளால் எதையும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகுது. திருமணத்திற்கு அப்புறம் ஏதோ ஒரு காரணங்களால் நீங்கள் பார்த்துட்டு இருந்த வேலையோ இல்லை நீங்கள் செஞ்சிட்டு இருந்த விஷயத்தையோ உங்களால் செய்ய முடியாமல் நீங்கள் வேறு சில விஷயங்களுக்குள்ளே போயிட்டு ஒட்டுமொத்தமாக வாழ்க்கை மாறி போய் தலைகீழ மாறின மாதிரியான ஒரு எண்ணம் உங்கள் மேலேயே உங்களுக்கு எப்போவுமே சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் டவுட் பண்ணுறத நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? இது எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு இதை கேட்குற யாராக இருந்தாலும் சொல்லுங்கள். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்கே மாறி இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அதை மாறி இருந்தாலும் நீங்கள் திரும்ப உங்களுடைய அந்த ஓல்டு செல்ஃபை எப்படி வெளியில் கொண்டு வரலாம் அப்படின்றதையும் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதாவது இந்த செல்ஃப் டவுட் அப்படின்ற விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சிறிய சிறிய தப்புகள் பண்ணி அந்த விஷயம் வேலை செய்யாமல் போனால் ஓரளவுக்கு நமக்கு நம்ம மேலே சந்தேகம் வரும். ஓகே, நமக்கு எதுவுமே சரியாக வராதோ, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதோன்ட்டு. ஆனால் ஏதோ ஒரு காரணங்களால் யாரும் நம்மளை எப்போவுமே தப்பாக பேசி அதனால் நம்ம எதுக்குமே பர்த் இல்லையோ அப்படின்ற எண்ணத்தை நமக்குள்ளே ஆழமாக பதிஞ்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணலாம்னு நீங்கள் முடிவெடுத்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க, ஒரு லைஃப்பில் டெசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு உங்கள் மேலே சுத்தமாக நம்பிக்கையே இருக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு பேட்டர்னில் சுற்றிட்டே இருக்கீங்க. என்ன மாதிரியான பேட்டர்னா, நான் ஏற்கனவே நீங்கள் நம்பிட்டீங்க. உங்கள் நர்வஸ் சிஸ்டமில் என்ன இருக்குன்னா, நான் எது செஞ்சாலும் நான் ஃபெயில் ஆகிடுவேன், இல்லை நான் மற்றவங்களுக்கு மீறி ஒரு விஷயம் செய்ய போனாலும் அது தோல்வியில் தான் முடியும் அப்படின்ற ஒரு பேட்டர்னை நீங்கள் தொடர்ந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க. ஸோ சப்கான்ஷியஸ்லி நீங்கள் அதை நம்பிட்டீங்க. ஓகேங்களா? ஆக்சுவலி நமக்கு 2 விதமான மைண்ட் இருக்குது, சப்கான்ஷியஸும் கான்ஷியஸ் மைண்டும் இருக்குது. ஆக்சுவலி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஷியஸாக நம்ம செய்கிறது ஒரு நம்மளை சுற்றி நிறைய சத்தங்கள் இருக்கும். ஆனால் நம்ம ஏதோ ஒரு குறிப்பிட்ட சத்தத்துக்கு மட்டும்தான் கவனத்தை செலுத்துவோம். அப்போ மீதி இருக்க சத்தம்லாம் நமக்குள்ளே போகிறது இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, நமக்குள்ளே போகுது. அது எங்கே போய் ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்கான்ஷியஸ்லி ஸ்டோர் ஆகுது. சேம் தான். எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட யாரோ ஏதோ ஒரு சொல்கிறாங்க, நீங்கள் அந்த வார்த்தைகளை கேட்குறீங்க, அது உங்களுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வெளிப்படையாக பார்க்கும்போது அது ஒரு ஹர்ட்டாக இருக்கலாம். ஆனால் சப்கான்ஷியஸ்லி அது என்னவா ஸ்டோர் ஆகுதுன்னா, அது வேர்த் இல்லாத அன்வர்தின்ற ஃபீலோ, அதனால் உங்களுக்குள்ள ஒரு சந்தேகமும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு வாட்டியும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுதும் பதிஞ்சிக்கிட்டே வந்துட்டே இருக்குது. ஸோ ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு லேயரை, ஒரு பேட்டர்னையும் நீங்கள் உருவாக்கிட்டீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி அதை நீங்கள் உருவாக்கலாம், உங்களை சுற்றி இருக்க அந்த சூழலும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய எனர்ஜி ஃப்ரீக்வன்சியாக நம்ம அட்ராக்ட் பண்ணிட்டோம். ஸோ இனி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் சப்கான்ஷியஸ்லி என்ன வேணால் பண்ணியிருந்துருக்கலாம், எது வேணால் ஸ்டோர் ஆகிருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்க அந்த தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். ஹோப்பனோ ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி கேள்விப்படாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ப்ராக்டிஸோட இது பார்த்திங்கன்னா, ஹவாயன்லேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. டாக்டர் ஹியூ லென் அப்படின்றவரால் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த ப்ராக்டிஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே நீங்கள் உங்களுக்குள்ளே
தேங்கி இருக்கிற தேவையில்லாத மெமரிஸ் எல்லாத்தையும் அழிக்கணும், எனக்கு இது வேணாம், நான் என்னோட ஒரு புது செல்ஃபாக மாறணும்னு நினச்சிங்க அப்படின்னா கவுண்ட்லெஸ் வேலை. ஏன்னா இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு இடம் எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும்தான் தேவை. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இது 4த்தையும் நீங்கள் சொல்கிறீங்க உங்களுடைய மெமரிஸ்க்கு, உங்களுடைய பாஸ்ட் மெமரிஸ்க்கு, உங்கள் சப்கான்ஷியஸில் ஸ்டோர் ஆகிருக்க மெமரிஸ்க்கு. இப்படி சொல்கிறதால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாகவே நீங்கள் இது வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க விஷயங்களும் தினம் தினம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்க விஷயத்தையும் உங்களால் வெளியில் கொண்டு போக முடியும். நமக்குள்ளே ஏற்கனவே நிறைய நெகட்டிவ் இருக்கும்போது எப்படி ஒரு புது விஷயத்துக்கு இடம் இருக்கும். அதாவது ஏதாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து வைக்கணும், அந்த இடத்துல இருக்க பொருளை பழைய பொருள் நகர்த்தினா தானே முடியும். அந்த மாதிரி உங்களுடைய ஓல்டு மெமரிஸையும் நெகட்டிவ் பிலீஃப்ஸையும் நீங்கள் வெளியில் ஏற்றுனா மட்டும்தான் பாசிட்டிவ்ஸை உள்ளே கொண்டு வர முடியும். ஏற்கனவே ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயத்தில் எடுத்துகிட்டு போய் விட்டால் அது வெளியில் தான் திரும்ப வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு நல்லதையும் நமக்குள்ள லைஃப்குள்ளே கொண்டு வரணும். இல்லை இதை கேட்டுட்ருக்க எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் தேவையில்லாத நெகட்டிவ்ஸ் இருக்குது. நம்ம எல்லாரும் ஃபஸ்ட்டு புது விஷயங்களை உள்ளுக்குள்ளே கொண்டு வரணும், நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னாவே நம்ம ஏற்கனவே உள்ளுக்குள்ளே தேவையில்லாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க விஷயத்த ஹீல் பண்ணி அந்த ஸ்பேஸை க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு இது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி அந்த ஸ்பேஸை க்ரியேட் ஆகிறது மூலமாக என்ன நடக்கணும்னா, பாசிட்டிவ் பிலீஃப்ஸை உங்களால் உருவாக்க முடியும். பாசிட்டிவ் பிலீஃப்ஸை உருவாக்குறதை தாண்டி உங்கள் லைஃப்பை நல்ல விதத்தில் கொண்டு போக முடியும். ஸோ நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்தில் நான் ஸ்டக்காக இருக்கேன், எனக்கு ரிப்பீட்டடாக நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ், விஷயம் தப்பாக போயிடும் அப்படின்ற எண்ணத்தோடு நான் எப்போவுமே என்னை நம்பாமையே இருக்கேன், எதை செஞ்சாலும் நான் டவுட்டோடு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸை உறுதியாக முயற்சி பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இது எதுவுமே மேஜிக் கிடையாது. ஸோ இன்றைக்கி சொன்னால் நாளைக்கு சரியாயிடும்ன்றது இங்கே வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. ஸோ இட்ஸ் எவ்ரிதிங். லைஃப்பில் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி தேவைப்படுது. ஸோ நீங்கள் இதை எந்த அளவுக்கு, ஃபஸ்ட்டு விஷயம் நம்பிக்கை, 2வது பயிற்சி. முதல்ல ஒரு ப்ராக்டிஸ் நமக்கு நம்பணும், அதுக்கப்புறம் பயிற்சி எடுக்கணும். இதில் இன்னொரு விஷயமும் உங்கள் எல்லாருக்கும் தோணும், அது எனக்குமே ஸ்டார்டிங்கில் இருந்தது, அதனால் நான் அதையும் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயத்த முயற்சி பண்ணுறோன்னா இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு அங்கேயும் இந்த சந்தேகம் நமக்கு நிற்கும். அது ஹியூமனோட நம்ம எல்லாரோட இயல்புன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதையும் தாண்டி நமக்கு வேறு வழியே இல்லை, நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகணும், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது, நான் இதை நம்பி எனக்காக பண்ணுறேன், இது மாறும்னு நம்புகிறேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்புங்க. 2வது உங்களுக்குள்ளே இருக்க எல்லா தேவையில்லாத டாக்ஸிக் எனர்ஜிஸ், பிலீவ்ஸ், எமோஷன்ஸ் எல்லாத்தையும் வெளியேற்றுறதுக்கு நீங்கள் இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸை பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்சால் உங்களால் முடியும் அப்படின்னா, இதுக்காக நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா, நீங்கள் வெளியில் சும்மா இருக்க எல்லா நேரமும் இதை சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் எடுத்து உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 108 டைம்ஸ் எவ்ரி சிங்கிள் டே நீங்கள் உங்கள் கூட உட்காந்து இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸையும் பண்ணும்போது உண்மையாக உங்களால் அந்த சேஞ்சை பார்க்க முடியும். இதை நான் எனக்கு உணர்ந்திருக்கேன், அது உங்களுக்கும் நடக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது, நானும் என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்போவுமே இந்த சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருக்குது, எப்படி அதை மாற்றுறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த விஷயத்த முயற்சி பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இது சந்தேகத்துக்கு மட்டும் பயன்படுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் இன்றைக்கி எடுத்தது சந்தேகம். ஏன்னா அது எல்லாருக்குள்ளேயும் இருக்க ஒரு மிகப்பெரிய நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாத ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். ஆக்சுவலி என்ன டவுட் இருந்தாலும் அதை தாண்டி யார் ஒருத்தங்க முயற்சி பண்ணி வாழ்க்கையில் வராங்களோ அவங்களால மட்டும்தான் வெற்றி பெற முடியுது. ஸோ உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி தேவைப்படுது, நானும் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதே மாதிரி உங்களுடைய சைல்டுஹுட்லேருந்து நீங்கள் ஏதோ இந்த மாதிரி செல்ஃப் டவுட்டோடவே வாழ்ந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய ஹீலிங் ப்ராக்டிசஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் சரி, இல்லை எனக்கு ரிலேஷன்ஷிப்பில் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ணணும், எனக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்படுதுன்னு நீங்கள் நினச்சாலும் சரி, கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இது பண்ணுங்கள், நான் உங்கள் கூட 1-to-1 கனெக்ட் ஆகிறேன். மேலும் இந்த மாதிரியான எபிசோட்ஸ்க்கு எண்ணம் போல் வாழ்க்கை, ஜான்சி ஜெயச்சந்திரன் இந்த இதை
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எவ்ரி மண்டே உங்களுக்கு இந்த எபிசோட் வரும். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஜான்சி ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம்.